வெல்கம் டு கீத்து குக்ஸ். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். தக்காளி தொக்கு யூஸ்வலாக விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மாதம் அளவுக்கு யூஸ் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி தொக்குக்கு ஃபஸ்ட் நம்ம தக்காளியை நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஈரம் பட்டால் நமக்கு சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேகும்போது சுண்டுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் தொடச்சி யூஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா செய்யும்போது நான் ப்ராசஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ட்ரை வாணலியில் கடுகு ஒரு 4 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் போட்டு தீய விடாமல் எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்து ஆற வச்சுக்கலாம். அதை ஜாரில் போட்டு அரைச்சி பொடியாகவும் வச்சுக்கலாம். இதை பொடியாக ஆக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு பெருங்காயமும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு கடாயில் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதன் கூடவே கட் பண்ணி வச்ச தக்காளியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். தக்காளியிலே தண்ணி இருக்கும், அது கொஞ்சம் சுண்டி வரும். இதற்கு நடுவில் இப்போது நம்ம இந்த தொக்குக்கு தகுந்த வரமிளகாயை கழுவி ஊற வச்சுருக்கோம். அதை தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தக்காளி கொஞ்சம் சுண்டி இருக்கும், கிளறி விட்டுக்கலாம். அடிக்கடி கிளறி விடுறதுனால என்ன ஆகும்னா தீயாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகி தக்காளியும் வணங்கி வந்தாச்சு. ஸோ அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா செய்கிறது ஈஸி. இப்போது அடி கனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் எங்கள் வீட்டு குக்கரை வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தொக்கு ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கும்போது ஊறுகாவுக்கு பொதுவாக நல்லெண்ணெய் சேர்த்துறது வழக்கம். அது நல்ல டேஸ்ட்டும் கூட. இப்போ நம்ம அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதுகளை அதில் சேர்த்து கிளறிக்கலாம். இன்னொரு கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம உரிச்ச பூண்டு ஒரு 50-60 பற்கள் போட்டு 3/4 பதத்துக்கு நம்ம வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட தக்காளி கலவையை அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். இல்லைன்னா தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அடி பிடிக்கும், அதே சமயம் கொதிக்கவும் செய்யும். காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கரண்டி அளவு சேர்த்துருக்கேன். வரமிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வரமிளகாயை அரைச்சியும் வச்சுருக்கோம். இப்போது தேவைக்கு தகுந்த உப்பும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். இப்போ மிளகா பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இது நம்ம ஆரம்பிக்கும் போதே கொதிக்க ஆரம்பிக்கிறதுனால சிம்மில் தான் வச்சு செய்யணும். ரொம்ப கம்மி தீயில் வச்சு செய்யணும். இல்லைன்னா கொதித்து வெளியே வரும், நம்ம மேலே படும், தெளிச்சு விடும். இப்போ நம்ம வணக்கி வச்ச பூண்டும் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு தக்காளி கெட்டியாக ஆரம்பித்ததுமே கொதிக்க ஆரம்பிக்கும், அது நம்ம மேலே தெளிக்கும். அதனால் அடிக்கடி மூடி வைக்கணும், அடிக்கடி கிளறி விடணும். ஆரம்பத்துலேருந்தே சிம்மில் வச்சுக்கணும். ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி ஊற வச்சு அதை கரைச்சி கெட்டியாக சேர்த்துக்கலாம். கடைசியாக பவுடரும் சேர்த்துக்கலாம், முன்பு அரைச்சி வச்ச பவுடர். எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுண்டி தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் உப்பு புளி காரம் எல்லாம் சமனாகிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போது நமக்கு சுவையாக சூப்பராக நம்ம வீட்டில் தயாரித்த தக்காளி தொக்கு ரெடி. இது எல்லா டிஷ் கூடயும் பொருந்தும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.